ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம என்ன லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் தான். ஸோ கூடுவாஞ்சேரியில் ஒரு அழகான பிராண்ட் நியூ இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா, அதுவும் 3 BHKல ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த வில்லா தான் நீங்கள் இன்றைக்கி எல்லாரும் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க இந்த அழகான 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஸ்ரீ ஆரோபிந்து மீரா கன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிற ஒரு அழகான வில்லா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வில்லாஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு வில்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இந்த வில்லா நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. அண்ட் இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 23 feet ரோடில் இருக்குது. சரிங்களா? வீடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 அடி மேலே ஏற்றி தான் கட்டியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க, ரொம்பவே புதுசாக இருக்குது. சரிங்களா? ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் 4 அடி மேலே ஏற்றி தான் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸுமே இருக்குது, ஆல்சோ ஸ்லோப்புமே கொடுத்துருக்காங்க வெஹிக்கல் பார்க் பண்ணுறதுக்காக. ஸோ பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஷியஸான கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. நம்மளுக்கு போர் சம் செப்டிக் டேங்க் எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பில்லர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஆல்சோ ஃபுல்லாகவே பாருங்கள், நல்லா 3D டிசைனில் அழகான டைல் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க வாலில். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு 1.5 அடி நம்மளுக்கு செட் பேக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடில் நம்மளுக்கு ஸோ நீங்கள் பெரிய பெரிய வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணோம், இல்லை வெளியில் போயிட்டு வந்து நம்ம கால் கழுவிட்டு உள்ளே போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. கேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு SSTயில் வந்துட்டு கேட் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படியே உள்ளே வந்துடலாம். ஃபேஸிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிரில் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ நல்லா குவாலிட்டியான தீக்குடில் மெயின் டோருமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹால் கம் டைனிங்காகவே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸோ இந்த கார்னரில் நம்ம சோஃபா பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலுமே இங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கு டைல் ஒர்க்லேயே அழகாக நம்மளுக்கு டிவி யூனிட் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு லைட் ஃபிட்டிங்ஸ் வைக்கும்போது இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்க போது. ஸோ டிவி யூனிட் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 phase EB கனெக்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். 3 phase EB கனெக்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலை பொறுத்த வரைக்கும் 2 விண்டோஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. ஸோ பகலில் பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹாலுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. சரிங்களா? இங்கே நம்ம டைனிங் டேபிளும் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நீங்கள் பூஜா யூனிட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இங்கே தனியாக நம்மளுக்கு ஒரு பூஜா யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிச்சன் தான். ஸோ இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்ல பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜ் நம்மளுக்கு கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜ் கிரானைட்ல இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் கொடுத்துருக்காங்க. டேப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிச்சனில் ஒரு விண்டோ இருக்குது. இந்த கிச்சனுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ எல் ஷேப்பில் கிச்சன் ஸ்டேஜ் இருக்குது. ஷெல்ஃப் ஸ்லாப்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நீங்கள் ஆரோ பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நம்மளுக்கு சிங்க் மேலேயே நம்மளுக்கு ஆரோ வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே தனியாக இந்த கிச்சனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹால் பார்த்தாச்சு, டைனிங் ஸ்பேஸ் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காமன் பாத்ரூம் அண்ட் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் காமன் பாத்ரூம் பார்த்துடலாம். ஸோ இந்த காமன் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா ஒரு பெரிய பாத்ரூமாகவே நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டேப் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் சோப்ஸ்லாம் பிளான் பண்ணுங்க, அதுக்குமே தனியாக ஒரு ஷெல்ஃப்மே கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் பாருங்கள், சீலிங் வரைக்கும் நம்மளுக்கு டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் சூப்பராகவே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் அழகாக 10க்கு 10 சைஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமில் இருக்க டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உட்டனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டீக்குட்ல அழகான விண்டோஸ் நம்மளுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க கிரில் வச்சு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லிடுறேன். எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு பேலன்ஸ் 2 பெட்ரூம்ஸும் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியில் தான் இருக்குது. ஸோ கூடுவாஞ்சேரியில் நம்மளுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லாவாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம அழகான ஒரு வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாக்டாக நம்ம பாரதியார் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ மேலே போயிடலாம். ஸோ ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் அழகாக குட்டி குட்டி ஸ்டெப்ஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்சோ கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்மளுக்கு கைப்பிடியுமே வந்துடுது. ஸோ அப்படியே வந்துருங்க. மேலே வந்ததுமே பார்த்தீங்கன்னா அழகான லாபி ஏரியா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க இந்த லாபி ஏரியா உங்களுக்கு. ஸோ இதுலவே வென்டிலேஷன் பர்பஸ்க்காக விண்டோஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய விண்டோஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம மேலே போகிறதுக்கான வழி இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம மாடிக்கு போவோம்.
இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துலாம். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் அழகாக பெருசாகவே இருக்குது, நம்மளுக்கு நல்லா லென்த்தியாக இந்த பக்கம் லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப்ஸ் இருக்குது, ஸ்லாப்ஸ் இருக்குது. ஆல்சோ இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு பால்கனி அண்ட் அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்டாச் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் சீலிங் வரைக்கும் நம்மளுக்கு டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷனுமே இருக்குது. அண்ட் இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு, அட்டாச் பாத்ரூம் பார்த்தாச்சு. ஆல்சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இங்கே இருக்கிற பால்கனி தான். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூமில் நம்மளுக்கு ஒரு பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா பெரிய பால்கனியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. பாருங்கள் சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படி சொல்லிட்டு. அப்படியே இந்த கார்னர்லேருந்து அப்படியே அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாரதியார் ஸ்கூல் இருக்குது சரிங்களா. இங்கேருந்து ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனி. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஆல்சோ கிளாஸ் வச்சு நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு. நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்தலாம். இந்த டோர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த செகண்ட் பெட்ரூம்க்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அழகாக நல்லா ஸ்பேஷியஸான தேர்ட் பெட்ரூம் இது. ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப்ஸ் எல்லாமே இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இந்த பெட்ரூம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு நல்லா பெரிய காட்டே போட்டுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஒரு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பாத்ரூமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் வாஷ் பேஷனோட சரிங்களா. ஸோ இந்த பெட்ரூமும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இதோட லேண்ட் ஏரியா, ஸ்கொயர் ஃபீட் டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம டெரஸ் பார்த்துருவோம். லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25க்கு 36 சைஸில் இருக்குது. லேண்ட் ஏரியா மட்டுமே உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பில்டப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பட்ஜெட் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 79 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு நெகோஷியேட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். கூடுவாஞ்சேரி சைடில் 3 BHK டியூப்ளெக்ஸில் பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம போய் டெரஸ் பார்த்துடலாம். இங்கே வால்லலாம் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு விண்டோஸ்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்மளுக்கு பிரைட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஸோ டெரஸில் தான் இருக்கும். டெரஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கூலிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஆல்சோ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய டெரஸாகவே நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோருமே இருக்குது. ஆல்சோ கிரில்லுமே பிளான் பண்ணியிருக்காங்க டெரஸில். ஸோ தட் உங்கள் கிட்ஸுக்குலாம் வந்துட்டு ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். அண்ட் இந்த டெரஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாடியிலுமே ஒரு பாத்ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூம்லேயும் நம்மளுக்கு சேம் டேப் பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்தியன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வாஷ் பேஷனோட எல்லாமே கொடுத்துருக்காங்க. சேம் லைக் நம்ம சீலிங் வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன லொகேஷனில், என்ன பட்ஜெட்டில், என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி நான் நெக்ஸ்ட் உங்களுக்காக கொண்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.